தீரவே தீராத கடன் தீரணும், நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கணும், நம்ம கேட்டது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். உங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும், ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணிகிட்ருப்போம், இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இதை வந்து சரியான விஷயங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும், தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு 100% கிடைக்கும். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்துடக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நீங்கள் வந்து தவற விடாதீங்க. ஒரு 24 நிமிடம் தான். இந்த 24 நிமிடம் நீங்கள் என்ன மனசில் நினச்சி கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அது எந்த விஷயமா வேணால் இருக்கலாம், ஆனால் நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ தீரவே தீராத அனைத்து விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு தீர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், இன்னும் பூஜை அறையில் என்னெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ண பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நாளைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரம் சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன, இதை நம்ம வந்து என்ன இந்த நேரத்தில் செய்தால் நமக்கு நடக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இதை வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ரீசண்டாக நிறைய பேர் வந்து இது சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நேரம் வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக எல்லா விஷயமும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளைய தினம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையோடு பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கு, இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் சேர்ந்து வந்திருக்கு. நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு 27 நட்சத்திரம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் 28வது ஒரு நட்சத்திரம் இருக்குது. பொதுவாகவே நம்ம நிறைய விஷயங்கள் செய்யும்போது நான் உங்களுக்கு வந்து 27 எண்ணிக்கையில் இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். நட்சத்திரங்களை குறிக்கிறதுக்காக இந்த 27 அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28வது ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆனால் அது நம்ம பல பேருக்கு தெரியாது. அந்த 28வது நட்சத்திரத்தோட பெயர் தான் அபிஜித். இந்த அபிஜித் நட்சத்திரம் நம்மளுடைய பூலோகத்துக்கு கொடுத்தா அதை நிறைய பேர் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா அவருடைய மயில் இறகுல இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சி வச்சிருக்காரு அப்படின்றது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. பெரும்பாலும் 28வது நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதுவும் இல்லாமல் அந்த தவறான விஷயங்களுக்கும் நிறைய பேர் பயன்படுத்துவாங்கிறதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மாவே அதை மறைச்சி வச்சுருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தும் பொழுதும் உங்களுக்கு உண்மையாகவே நியாயமாக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அதற்காக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் தவறான விஷயங்களுக்காக நீங்கள் மனமுருகி வேணுனாலும் சரி, அந்த விஷயம் தவறு அப்படின்னா அது நமக்கு கிடைக்காது. நீங்கள் சரியான விஷயத்துக்காக வேண்டி இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா 100% அது உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் நமக்கு 24 நிமிடம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக அதை தவற விடக்கூடாது. ஒரு சில டைமில் நைட் டைமில் கூட நமக்கு வர வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த டைம் எல்லாமே நம்மளால் சரியாக யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் நாளை தினம் பார்த்திங்கன்னா மாலை வேலையில் வருது. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே வேலையில் இருந்தாலும் சரி, இல்லைனா காலேஜில் ஈவினிங் காலேஜ் படிக்கிறோம், இல்லை அந்த டைமில் வேலையில் இருக்கோம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தை மட்டும் நீங்கள் தவற விடாதீங்க. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டுட்ருக்கீங்க, அது கிடைக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சாக படிச்சுட்ருப்போம். ஸோ அவங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்ல வேலை கிடைக்கணும், அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரணும், இந்த மாதிரி என்ன விஷயங்களுக்கு வேணால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் மனதார நினைத்து கேட்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். நாளைய தினம் பார்த்திங்கன்னா மாலை 6:18 இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 6:42 நிறைவடையுது, அதாவது முடியுது. அப்போ இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் 6 மணிக்கே பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ரெடியாக அந்த டைமுக்காக நீங்கள் கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கோங்க. பிரதோஷம்ன்றதுனால சிவபெருமான மனதார வேண்டிக்கோங்க. கூடவே கிருஷ்ண பரமாத்மாவை மனதார வேண்டிட்டு நீங்கள் என்ன விஷயம், ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து எது தேவையோ அதை வேண்டிக்கோங்க. கிருஷ்ண பகவான் படம் இருந்துச்சு, இல்லை சிலை இருக்குன்னா அந்த சிலைக்கு முன்னாடி, படத்துக்கு முன்னாடி 2 அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் ஏற்றி வழிபாடு தொடங்கலாம். இன்கேஸ் என்கிட்ட படம் இல்லை, கிருஷ்ண பகவானோட ஃபோட்டோ சிலை எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன தாம்பலத்தட்டு, பித்தளை தட்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த தட்டில் 2 மண்ணகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய தொடங்குங்க. அந்த விளக்கே வந்து கிருஷ்ண பகவானாக நீங்கள் வந்து மனதார நினச்சிட்டு நீங்கள் இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம். ஸோ நார்மலாக நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோம், மற்ற விளக்குகள் ஏற்றுறோம், குபேர விளக்கு ஏற்றுறோம். ஸோ இந்த மாதிரி மற்ற விளக்குகள் இல்லாமல் தனியாக 2 மண்ணகல் விளக்கு ஏற்றணும்.
இந்த விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அந்த நான் சொன்ன டைமிங் அந்த 24 நிமிஷமும் நீங்கள் நம்ம வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது, இது முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காது, நம்ம இந்த விஷயம் நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அந்த விஷயத்தை மனமுருகி வேண்டுங்க. நம்ம அதே மாதிரி இதை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. நம்ம யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது. நம்ம பக்கத்தில் நேர்மை இருக்குது, நம்ம நல்லதே நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எதற்காக வேண்டியிருக்கீங்களோ அது சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி இது இந்த விஷயத்துக்காக தான் அப்படின்னு குறிப்பிட்டு எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, திருமணம் ஆகணும், திருமணம் ரொம்ப நாளாக ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா திருமணம் ஆகணும்னு வேண்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை பொறுத்து அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டிக்கோங்க. இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு நேரம் சொல்லலாம். அந்த 24 நிமிடத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்க நான் சொன்ன மாதிரி 2 மண்ணகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய தொடங்குவீங்க. இன்கேஸ் வெளியே இருக்கேன், வேலையில் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க விளக்கேற்ற முடியாது, நான் இதை செய்யலாமான்னு கேட்பீங்க. ஸோ நீங்களும் இதை செய்யலாம். ஸோ விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியலனாலுமே அந்த 24 நிமிடத்தில் உங்களுடைய வேண்டுதலை மனதார முழு நம்பிக்கையோடு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அது எப்படி சீக்கிரமாக நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு மாதமுமே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும். ஸோ அதை நீங்கள் எப்பொழுதுமே தவற விடாமல் உங்களுடைய வேண்டுதலை தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்களேன். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நமக்கு இது நடக்காதுன்னு நினச்சோம், நமக்கு இது நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமுற்ற வகையில் உங்களுக்கு அந்த நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்க ஆரம்பிக்கும். அடுத்து நமக்கு ஒரு டவுட் வரும், இந்த 28வது நட்சத்திரம்னு சொல்லிட்டோம், இது எப்படி வரும் ஒவ்வொரு மாதமும் அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கோ திருவோண நட்சத்திரத்துக்கோ இடைப்பட்ட அந்த 24 நிமிடத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒவ்வொரு மாதமுமே இந்த 2 நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட அந்த 24 நிமிடத்தை தான் நம்ம சொல்லுவோம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த டைம் மட்டும் எப்போ வருது நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைமில் நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க, பாசிட்டிவான விஷயம் நினைங்க. உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் மனதார வேண்டிக்கோங்க. சீக்கிரமாகவே நல்லது நடக்க தொடங்கும். நம்மளுடைய தலைவிதி யாராவது மாற்றினா எப்படி இருக்கும், நம்ம இப்படி கஷ்டத்துலேயே இருக்கோம், இந்த தலைவிதி மாறாதா, அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருப்போம். அப்படிப்பட்ட அந்த தலைவிதியவே மாற்றி அமைக்கக்கூடிய நேரம் இந்த அபிஜித் நேரத்துக்கு இருக்குது. ஸோ அதனால் எந்த வேலை இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய வேண்டுதலை நினச்சி பாருங்கள். இதை அனைத்து மதத்திலுமே செய்யலாம். நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணாம், பட் நீங்கள் இந்த டைமை மட்டும் யூஸ் பண்ணி உங்களுடைய வேண்டுதலை வச்சுருங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ நீங்கள் நல்ல விஷயங்களுக்காக செய்ய போகிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே விரைவில் தீர தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய அனைத்து விதமான கடனும் அடையும். நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நம்பிக்கையோடு முழு மனதோடு செய்யுங்க. நம்பிக்கை இல்லாமல் எந்த விஷயமும் நம்ம செய்யக்கூடாது. நம்பிக்கை இல்லாமல் செய்கிற விஷயங்கள் நடக்காது. ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். கிருஷ்ண பரமாத்மா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைய தினம் சரியாக இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.